ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப் தான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ஆப் மூலமாக எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஆயில் பெயிண்டிங் வந்து மொபைலில் எடிட் பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான வீடியோலாம் கிடையாதுங்க, ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் நான் எப்போலாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டூல்விஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரோ எடிட்டிங் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து காட்டும். எந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணணுமோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அண்ட் கீழே கொடுத்துருக்கக்கூடிய டூல்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ஹான்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல ஷார்பன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே நிறையா ஃபில்டர்ஸ் வந்து காட்டும். இதில் கான்ட்ராஸ்டிவ் அப்படிங்கிற ஃபில்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ஆகிடும். மேலே எல்லோ கலரில் ஒரு லைன் தெரியும், அதுதான் அந்த எஃபெக்டோடைய ஒப்பாசிட்டி. லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி வேணுமோ நீங்கள் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ஸோ உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய க்ரீன் டிக் மார்க்கை கொடுங்க. இப்போ இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் கீழே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சாஃப்ட் ஸ்மெட்ச் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. கீழே நிறையா ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மெட்ச் ஃபில்டர்ஸ் தான். ஒவ்வொரு இமேஜுக்கு தகுந்த மாதிரியுமே இந்த ஸ்மெட்ச் ஃபில்டர் வந்து சேஞ்ச் ஆகும். உங்கள் இமேஜுக்கு எந்த ஃபில்டர் செட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நிறையா ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஹேரை மட்டும் ஸ்மெட்ச் பண்ணால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்க அப்படின்னா மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ஃபில்டரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே எஃபெக்ட்டுக்கு பக்கத்தில் மாஸ்க் அப்படின்றது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபிக் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் அதை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷோடைய சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணி ப்ரெஷ்ஷோடைய சைஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இந்த இன்ட்டு மார்க்கை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹேரை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் டோன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தெரிகிற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஹேர் மட்டும்தான் ஸ்மெச் பண்ணணும். ஹேரை வந்து ஸ்மெச் பண்ணியாச்சு. அதை தவிர நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாலை, ருத்ராட்சம், இதுக்கு தவிர மிச்ச இடங்கள் எல்லாமே ஸ்மெச் ஆகி தான் இருக்குது. அதை அப்படியே வந்து விட்டுருங்க. பார்த்திங்கன்னா தெரியும் ஹேர் வந்து ஸ்மெச் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து ஸ்மெச் ஆகிருக்கு. ஓகே, டீட்டெயில் எரேஸ் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய க்ரீன் டிக் மார்க்கை வந்து கொடுத்துக்கோங்க. க்ரீன் டிக் மார்க்கை கொடுத்து இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. மேலே குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்கும் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஜேபக்காவோ இல்லை பிஎன்ஜியாவோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பிஎன்ஜியாவே சேவ் பண்ணிக்கோங்க, அதை நல்ல குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஐபிக்ஸ் பெயிண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்போடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட் பிக்சர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுங்க. இப்போ நம்ம டூல்விஸ் ஆப்பில் எடிட் பண்ண அந்த பிக்சரை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் லைன் டிராயிங் அப்படின்னு வந்து கேட்கும், இதை வந்து கேன்சல் கொடுத்துக்கோங்க. கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் இமேஜை வந்து நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இமேஜை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக ஒரு ப்ரெஷ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷ் டூவில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஸ்மெட்ச் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு 2 ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே 2 ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய ஸ்லைடர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷ்ஷோடைய சைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மெச் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்மெச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் ஸ்மெச் பண்ணுற மாதிரியே ஸ்மெச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சரியாக ஸ்மெச் பண்ண வரல அப்படின்னா கீழே ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30% வச்சுட்டு ஸ்மெச் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லா வந்து ஸ்மெச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 40 இல்லை 45 அந்த ரேஞ்சுக்கு கூட வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்மெச் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணுங்கள். அண்ட் எந்தெந்த இடத்துல ஹைலைட் இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் வந்து ஸ்மெச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் ஹைலைட் வந்து நல்லா தெரியும். அண்ட் அதே மாதிரியே டார்க்காக இருக்கக்கூடிய இடத்துல அதோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸ்மெச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்மெச் பண்ணும்போது ப்ரெஷ்ஷோடைய சைஸை வந்து சின்னமாக பெருசாக வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கண்ணுக்கிட்ட மூக்குக்கிட்டையெல்லாம் ஸ்மெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷ்ஷோடைய சைஸை வந்து கம்மி பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு பக்காவாக வந்து ஸ்மெச் ஆகும். ஆயில் எஃபெக்ட்டும் வந்து நல்லா வந்து கிடைக்கும். ஜஸ்ட் நான் ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே வந்து ஸ்மெச் பண்ணிக்கிறேன். ஓகே, லிப்ஸ் அதுக்கப்புறம் ஏர்ஸ் எல்லாமே வந்து ஸ்மெச் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. ஓகே, கம்ப்ளீட்டாக இப்போ ஸ்மெச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ப்ரஷ் டூலுக்கும் எரேசருக்கும் நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எரேசர் வந்து டூலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டோடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. லிங்கை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேக்ரவுண்டை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டை கரெக்டாக அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. பெருசு பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜுக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜுக்கான ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து எரேசர் டூல் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த பேக்ரவுண்டை மட்டும் எரேஸ் பண்ணிக்கணும். பேக்ரவுண்டுக்கும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். எரேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி ப்ரெஷ்ஷோடைய சைஸை ஸ்மாலாவோ இல்லை பெருசாவோ வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு ஆயில் பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு ஹைலைட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, அந்த லேயர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ரஷ் டூலுக்கு திரும்ப வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மூணாவதாக இருக்கக்கூடிய ஸ்டோக் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறையா ப்ரஷஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பேசிக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பென் ஃபேட் அப்படிங்கிற ப்ரஷ் வந்து இருக்கும். இல்லைன்னா வாட்டர் கலர் ப்ரஷ் அப்படின்னு இருக்கும். ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 385 ப்ரஷ்ஷுக்கு மேலேயே இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ரஷ் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷஸ் எல்லாமே ஜஸ்ட் நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான், மற்றபடி எதுக்கும் வந்து தேவைப்படாது. ஆல்ரெடி வந்து நம்ம ஆயில் பெயிண்டிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா கலருக்கான ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கலர் உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்லோ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லேயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு இந்த லேயருக்கு கீழே தான் நமக்கு வந்து இமேஜ் லேயரும் பேக்ரவுண்ட் லேயரும் இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இப்போ இந்த இமேஜ் லேயருக்கு மேலே இருக்கக்கூடிய இப்போ நம்ம கலர் பண்ண லேயருடைய பிளெண்ட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சாஃப்ட் லைட் அப்படிங்கிற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ்லாம் வந்து நல்லா ஹைலைட்டாக வந்து நல்லா வந்து தெரியுது. அண்ட் நம்ம வந்து இந்த ஷர்ட்டுக்கெல்லாம் கலர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் கிளிக் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி புதுசாக ஒரு லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நாலாவதாக இருக்க கலர் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைடரில் ப்ரஷ்ஷோடைய சைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இந்த மாதிரி ஆட் பண்ண வேண்டியதான். ட்ரெஸ்ஸஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து சாஃப்ட் லைட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். ஓகே, இதை வந்து சாஃப்ட் லைட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கான பக்காவான ஒரு ஆயில் பெயிண்டிங் வந்து ரெடி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.